நாகூர் தர்கா. இங்கு இந்து சமூகத்தின் இசைக்கருவிகள் இஸ்லாமிய சமூகத்தின் இசைக்கருவிகளுடன் ஒன்றாக இசைக்கப்படுகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? தினமும் நாங்கள் அவங்க இஸ்லாமியர்கள் கல்வி வாசித்ததுக்கப்புறம் இந்து முறைப்படி நாங்கள் வாசிக்கிறோம். இது எங்களுக்கும் அவங்களுக்கும் முன்ன பின்ன மாறி மாறி வரும். வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே ஜும்மா நடக்கும், தர்காவில் தொழுகை நடக்கும். தொழுகை முடிஞ்சோடனே குண்டு போடுவாங்க. குண்டு போட்டோன்னே நாங்கள் எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சேர்ந்து வாசிப்போம். பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது மத இணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழும் இந்த வழக்கம். அதை ஆண்டவர் காலத்திலிருந்து வாசிச்சதுக்காக அதுக்கு தனி இடம் கொடுத்து நாகூர் ஆண்டவர் கதவு திறக்கும் போது அவங்க வாசிப்பாங்க. தர்கா வெளி அலங்கார வாசலில் மணி மோடன்னு ஒன்று இருக்குது, அங்கே வாசிப்பாங்க நாகஸ்வரம். வெளியில் போகிறவங்க கேட்பாங்க, இதெல்லாம் கோயிலில் வாசிக்கிறது இல்லை, இதெல்லாம் இங்கே சவுண்டு கேட்குது அப்படின்னு அந்த மக்கள் நினைப்பாங்க. மேக்சிமம் இந்த மக்களுக்கு ஓரளவு தெரியும். தெரியாதவங்களாம் இந்த முறையெல்லாம் இருக்கான்றது ஆச்சரிய கேள்விக்குறியாக அவங்க பார்க்குறாங்க. இந்த இஸ்லாமிய கோயிலில் இந்து முறைப்படி வாசிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நிறையா பேர் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இஸ்லாமிய கருவிகள் நகரா 2 இருக்கும், 2 வாத்தியம் இருக்கும். அது வாசிக்கிறவங்க ஒரு ஆள், சுருனா 1. இது 3 அவங்க இஸ்லாமிய கருவி, இஸ்லாமியர்கள் வாசித்தது தான். அதுக்கு அடுத்தது நாங்கள் இந்து முறை, எங்கள் காலங்காலமாக உள்ளது இந்து முறை கலாச்சாரப்படி உள்ளது டவுல் நாதஸ்வரம். இது காலங்காலமாக உள்ளது, அதை நாங்கள் வாசிச்சுக்கிட்டு இந்த தர்காவில் வாசிக்கிறோம். காலையில் 6:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அரை மணி நேரம் வாசிக்கணும். அப்புறம் மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். ஈவினிங் நைட்டு 7:30லேருந்து 8 மணி வரைக்கும். இது ஒரு நாள் 3 வேளை. இதே காலங்காலமாக நாங்கள் அதை வாசிக்கணும். இது எங்களோட பரம்பரை தொழில். 85 வருடங்களாக எங்கள் தாத்தா எப்படின்னா, எங்கள் தாத்தா ஒரு 30 வருஷம் பார்த்து, எங்கள் அப்பா ஒரு 30 வருஷம் பார்த்து, நான் ஒரு 25 வருஷம், இப்படி ஒரு 85 தடவை எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடிலாம் இன்னும் இருந்திருக்காங்க, அவங்களோட இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. நாகூர் தர்காவிற்கு பல மதங்களை சார்ந்தவர்களும் வருகை தருகின்றனர். இங்கு வருபவர்களை இசை மேலும் இணைக்கிறது. எல்லா மதத்துக்காரங்களும் வர்றாங்க, பார்க்குறாங்க. நம்ம கோயிலில் வாசிக்கிறத இங்கே வாசிக்கிறாங்களே, சந்தோஷமாக இருக்கு. இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க, இஸ்லாமியர்கள் படிக்கிறாங்க. ஓ, இவங்க சம்மந்தப்பட்டவங்க வச்சுருக்காங்க. அப்போ இந்த தர்கா, நாகூர் ஆண்டவர் தர்கா, எந்த மத சம்மந்தப்பட்டவங்க வந்தாலும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இசைக்கருவிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தது. இசை இவங்களுக்கு தான் வாசிக்கணும், கோயிலில் வாசிக்கணும், தர்காவில் வாசிக்கணும்னு கிடையாது. இசை எல்லாத்துக்கும் பொது. நாகூர் தர்காவில் திருவிழா சமயங்களில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளின் போதும் நாதஸ்வரம் மற்றும் தவில் இஸ்லாமிய இசைக்கருவிகளுடன் இணைந்து இசைக்கப்படுகின்றன. அப்போது அங்கு நாதஸ்வரம் தவில் கலைஞர்களுடன் இணைந்து இந்த ஃபக்கீர்கள் இஸ்லாமிய இசைக்கருவியான தப்ஸை இசைக்கின்றனர். நாகூர் ஆண்டவர் உருசு வருது இல்லையா, அப்போ நாகூர் ஆண்டவர் கொடி ஏற்றுவாங்க, நாகூர் ஆண்டவருக்கு சந்தல் பூசுவாங்க. அப்போ நாங்கள் அவங்க பக்கத்தில் இருந்து தான் நாங்கள் வாசிப்போம், எங்கள் பக்கத்தில் இருந்து தான் அவங்க அடிப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நம்ம மியூசிக்கு நம்மளுடைய தயாராக வச்சு அவங்க கூட படிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்களுக்கு இங்கே வாசிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா காலங்காலமாக எங்கள் குடும்பங்கள் தலைமுறையாக வாசிச்சுட்டு வரோம். இஸ்லாமிய கோயிலில் எங்கேயுமே இந்து முறைப்படி வாசிக்கிற அனுபவம் எங்கேயுமே கிடையாது. இங்கே நாகூர் தர்காவில் மட்டும் உண்டு. அது ரொம்ப விசேஷம். எங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுனா, எங்களுக்கு இங்கே வாசிக்கிறது நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது.